கல்யாண மாலையில் ராம் பிரசாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து ஒரே பையன். சரிம்மா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒர்க் பண்ணியிருந்தார். சரி. இப்போ அவர் இல்லை. ஓகே. இவன் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒர்க் பண்ணுறான். எனக்கு வர மருமக வந்து நல்ல குடும்பமாக இருக்கணும். எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு என் பையனுக்கும் இதாக இருக்கணும். படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து பிராமின். ஓகே, சொல்லுங்கள் ராம் பிரசாத், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்க் ஆஃப் பரோடாவில் சூப்பர்வைசராக இருக்கேன். சரி. I am attached to SCT branch, Tenabit. Okay. My father was the branch manager of Chulamedu. சரி. So he passed away when he was in service. Okay. So at the age of 18 I joined the bank. மனைவி எப்படி வேணும்? மனைவி வந்து குடும்பப்பாங்க, அம்மாக்கேற்ற ஒரு பொண்ணாக இருந்தால் போதும். சரி. உங்களுக்கெல்லாம் அனுசரணையாக ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி ராம் பிரசாத், பதிவேன் 677587, வயது 35, +2 முடித்தவர், சென்னையில் பேங்க் ஆஃப் பரோடாவில் சூப்பர்வைசராக பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ராம் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உமா சங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஎஸ்சி மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. மெடிக்கல் கோடராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. உமா சங்கரி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செந்தில் பிரபு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, BE மேலும் UKல MS பண்ணியிருக்கிறாரு. குவைத் MNCல மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. செந்தில் பிரபு விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேஷ் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். இவர் தான் எல்டரு. இவருக்கு அடுத்த ஒருத்தர் இருக்காரு. சரி. நான் வந்து மேரீடு. ஓகே. நாங்கள் மொத்தம் 3 பேர். சரி. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நாங்கள் மலையாளியில் நம்பியார். சரி. ஸோ காஸ்ட் நோ பார், எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல மலையாளியில். சரி. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. குடும்பத்தை அனுசரித்து போகிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா எங்களுக்கு. வெரி குட். சொல்லுங்க. மச்சானுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி. அவர் ரொம்ப சாஃப்டான டைப்பு. ஓகே. அவருக்கு நல்ல குடும்பத்தை அனுசரித்து போன ஒரு பொண்ணா. ரைட். ஓகே. ஆமாம், நல்ல பெண் வேணும். மிகச்சிறந்த பெண் உங்கள் குடும்பத்துக்கு மருமகளா, அவருக்கு ஒரு நல்ல மனைவியா கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே சுரேஷ், பதிவேன் 671410, வயது 37, BA முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். சுரேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் காசி விஸ்வநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MBBS பண்ணியிருக்கிறாரு. மயிலாடுதுறையில் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறாரு. MBBS மேலும் அதற்கு மேல் படித்த ஒரு அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. காசி விஸ்வநாதன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BCom மற்றும் MBA பண்ணிட்டு சென்னை HSBC பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. மகேஸ்வரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் வந்து மயில் மாதிரி அழகா தோகை விரிச்சு ஆனந்தமா ஆடுவான். லவர் இருக்கிறவன் வந்து அவன் சிங்கம் மாதிரி அப்படி சிலுத்துக்கிட்டு அப்படி நடப்பான். அடுத்தது குடும்பஸ்தன், அவர் கழுத மாதிரி அப்படியே சும தாங்க முடியாம அப்படியே. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. இயக்குனர் நடிகர் திரு K பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் பேச்சாளர்களோடு சிறப்பு பேச்சாளர்களாக இயக்குனர் பாண்டியராஜன், வழக்கறிஞர் சுமதி பங்கேற்கும் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எல்லா விதத்துலேயும் வந்து பொருளாதார உதவி அது பேசும்போது சொன்னாங்க அன்னம் ரெஸ்டாரண்ட்டு. அவர் வந்து மத்தியானம் நல்லா ஆனந்தமாக, ஏன்னா எதை மறந்தாலும் அது மறந்துடக்கூடாதுல்ல. தலைப்பெண்ணை முந்தானம் முடித்து வந்து வாழ்வை
சுகமாக்குகிறதா இல்லை சுமையாக்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பம் இந்த டைட்டில் கேட்டதுலேருந்து. என்னன்னா அது நடத்துறது கல்யாண மாலை, அவங்க வேலையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதில் வேற 2 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் வந்து இப்படி ஒரு டைட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் சில பழமொழிகள்லாம் ஞாபகம் வந்தது. என்னென்னா, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் வந்து மயில் மாதிரி அழகாக தோகை விரித்து ஆனந்தமாக ஆடுவான், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னாங்க. அடுத்தது லவர் இருக்கிறவன் வந்து அவன் சிங்கம் மாதிரி அப்படி சிலுத்துக்கிட்டு அப்படி நடப்பான், அவனுக்கு லவர் இருக்குது அப்படின்னா. அடுத்தது குடும்பஸ்தன், அவர் கழுத மாதிரி அப்படியே சும தாங்க முடியாமல் அப்படியே பாரத்தோடு நடப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி a good marriage would be between a blind wife and a deaf husband அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. என்னென்னா, பிளைண்ட் ஒய்ஃபாக இருந்தானா இவன் என்ன பண்ணுறான்னு கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, எப்படியோ தொலைதுன்னு விட்டுருவாங்க. இவனுக்கு காது கேட்கலன்னா பொண்டாட்டி என்ன கற்றுனா என்ன, அது பாட்டில் அது கற்றுக்கிட்டு இவனுக்கு தெரியாது இல்லை, அதனால் பிரச்சனையே இல்லை பாருங்க. அப்புறம் இன்னொன்று, த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி மேரேஜ் ரிமைன்ஸ் சீக்ரெட். இப்படி கல்யாண வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அது சில பேர் அப்படி ஏதாவது அனுபவங்களை சந்திச்சாங்களா, இல்லை நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டைட்டில் கூட நம்மளும் உள்ளே பூந்து பார்க்கலாம், கழுது மாதிரியா சிங்கம் மாதிரியா எப்படி இருக்குது என்னங்கிறது. அதில் வந்து முதல்ல நம்ம மரியாதைக்குரிய கோவிந்தன் அவர்கள், அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் வந்து பேச்சாற்றலெல்லாம் வந்து ரொம்ப சாதுரியமாக பேசுகிறாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். துமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த சைடில் இருக்குது, சுகம் அப்படிங்கிறது இந்த சைடில். இந்த டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறையா பாயிண்ட் வச்சுருப்பாங்க. எப்பவுமே டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னான், எந்திரிச்சு இந்த பெண்கள் மட்டும் இல்லை என்றால் ஆண்களின் துயருக்கு ஆறுதல் என்பதே இருக்காது, கிடைக்காது அப்படின்னா. இன்னொருத்தர் எந்திரிச்சான், பெண்கள் மட்டும் இல்லை என்றால் ஆண்களுக்கு துயரமே இருக்காது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னடா பேச போகிறான்னு நான் இப்போவே பேஜாரில் இருக்கிறேன் நான். ஏன்னா முந்தானை முடிச்சு டைட்டில் வேறு என்னோட டைட்டிலாக போச்சு. அதனால் சரி, அதை எதாவது டேமேஜ் பண்ணும்போது நம்மளையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் தராசு நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் கடைசியில் பார்த்துக்கலாம். கோவிந்தன் அவர்கள் வந்து இப்போது அவருடைய அழகான சுகமான அனுபவங்களை சொல்லி கேட்டுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு விழா நடத்துவதற்கு நிறைய பேக்கப் செட்டப் தேவைப்படுது. சாம் கண்ணப்பன், மிஸ்டர் அப்பன், அன்னம் ரெஸ்டாரண்ட், இந்த டெக்கரேஷன் வந்து இது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் டெக்கரேஷன். நளினி கண்ணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தானை முடிச்சு என்றாலே ஒரு மயக்கம் இருந்தால் தானே தெளிவு பிறக்கும். இது நம்ம ஆளு. அதாவது இளைஞர்களை காளை என்று சொல்வார்கள், கட்டிலங்காளை. இந்த கட்டிலங்காளையை தட்டி கேட்கவே முடியாது. இவருக்கு ஒரு ஐடியில் வேலை கிடைச்சிட்டு வச்சுங்களேன், பிடிக்கவே முடியாது. அப்போ வந்து அம்மா கூட தட்டி கேட்க மாட்டாங்க. அம்மா என்ன நினைப்பாங்க, பாசம் நேசம். ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிரும் சொல்லி. அந்த கட்டிலம் காளையை கூட கன்று குட்டியாக மாற்றுகிற பக்குவம் முந்தானை முடிச்சுக்கு மட்டும்தான் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த முந்தானை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனேயே அது ஒரு பாசம் இருக்கிறது, ஒரு நேசம் இருக்கிறது, அது அந்த கணவனுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி தான் கணவனுக்கு மனைவி வரும்போது கிடைக்கிறது. இப்போ நான் இது சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் உட்காந்தவனும் என்னுடைய எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்ப்பா அம்மா பாசம் கொடுக்கவில்லையா, நேசம் கொடுக்கவில்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த முந்தானை முடிச்சுக்கு சொந்தமான மனைவி இருக்கிறாளே, இவள் தன் உற்றார் உறவினரை விட்டுவிட்டு, கூட பிறந்த அப்பா அம்மா விட்டுவிட்டு, அவருடைய சகோதரர்களை விட்டுவிட்டு, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று உங்களை நம்பி வருகிறாள். அதைத்தான் அழகாக வாலி சொன்னார், யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும், யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை தேடும் பெண் என்னும் பிறப்பல்லவோ. அது ஆணுக்கு பொருந்த. அந்த மனைவிக்கு கணவன் கொடுக்குற அன்பு வந்து வீட்டில் கிடைக்காது. அந்த கணவன் கொடுக்குற பாசம் அது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அதை எப்படி நாம் சுமை என்று சொல்ல முடியும்?
அதாவது இங்கே அமெரிக்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இங்கே இருக்கிற கல்ச்சர் ரொம்ப ஷாக்கிங் கல்ச்சர். அதாவது என்னுடைய ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி உள்ளே கூட்டின்னு போனேன். அவர் மேனேஜரும் அவரோட பையனும் உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், சார் ஹி ஜஸ்ட் காட் மேரீட் அப்படின்னு. அவர் சொன்னார், ஓ கங்க்ராச்சுலேஷன், மை சன் ஜஸ்ட் காட் டிவோர்ஸ்ட் அப்படின்னாரு. திருமணம் என்பது இங்கு ஒரு நிகழ்வு, அது நமக்கு ஒரு வாழ்வு. அதுதான் தமிழ் கலாச்சாரம். குக்கரிலே இருந்தால் சாதம், அதை ஆண்டவனுக்கு படைத்தால் பிரசாதம், அதை உங்கள் மனைவி ஊட்டுவிட்டால் அது பிரமாதம் சார். ஏங்க உங்க வீட்டு சாப்பாடு உண்டல்ல? முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் திரு கோவிந்தன் சோமாஸ்கந்தன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் பிரகாஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து 2 பசங்க. நல்லதுங்க. பொண்ணு 1 பையன் 1. சரி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எந்த ஊரில் இருக்காங்க? மெட்ராஸ்லேயே தான் இருக்காங்க. சரி. பையனுக்கு தான் வரேன் தேடின்னு இருக்கோம். சரி. நாங்கள் வந்து உடையார். சரி. என்ன ஜாதியில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. அவனுக்கு வந்து போலியோ அட்டாக்குனால சரி. ஒரு கால் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்குது. ரொம்ப ஸ்லைட்டாக ஏதோ. ஆமாம், லைட்டாக இருக்குது. சரி, ரைட். அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கோம் வர மருமகளில். சரி. அந்த ஊனத்தை பெருப்படுத்தாமல் ஓகே. குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணாக இருந்தால் நாங்கள் பார்த்துப்போம். எங்கள் மக மாதிரி பார்த்துப்போம் நாங்கள். நல்லது, ரைட். சொல்லுமா. அவனுக்கு இந்த குறைய பெருசுப்படுத்தாம சரி. ஒரு தாய் போல அவனை பார்த்துக்கணும். ஓகேம்மா, அந்த ரைட். மாதிரி வேணும். நிச்சயமாம்மா. பிரகாஷ். பிசிஏ முடிச்சிருக்கேன். சரி. ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சரி. மனைவி எப்படி வேணும்? நல்ல ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. சரி. நல்ல ஜாலி டைப்பாக. ஓகே, ரைட். நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் கிடைப்பாங்க. அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி பிரகாஷ், பதிவேன் 660207, வயது 27, பிசிஏ முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர், இடது கால் போலியோவால் பாதிக்கப்பட்டவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பிரியா அலையஸ் கனகவல்லி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. பிரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சத்யசீலன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சத்யசீலன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அது 2 பையனுங்க. சரி. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டுது. சரி. இப்போ சின்ன பையனுக்கு வகன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. சின்ன பையன் வந்து எம்இ முடிச்சுட்டு டிசிஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. சரி. நாங்கள் வந்து சாலிய செட்டியாக சேர்ந்தது. சரி. செட்டியாகலேயே வந்து எதிர்பார்க்க வகன் வந்து உட்பிரிவை சேர்ந்தவங்களும் இருக்கலாம். இணைய செட்டியாக இருக்கலாம். குடும்பத்துக்கு ஏற்ற அடக்க உடக்கமான பொண்ணு. சரி. கிராஜுவேட் ஆக்கணும். ஓகே, சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் தம்பிக்கு வரன் பார்த்துட்ருக்கோம். ஹி இஸ் க்ளீன் ஹேபிட். ஓகே. எதிர்பார்க்குற பொண்ணு வந்து நல்ல குடும்பத்துக்கு இதுவாக, குடும்பத்தில் எல்லாரையும் பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி நல்லா இதுவாக வேணும். வெரி குட், ரைட். ஓகே, நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குணங்களோட, நல்ல குவாலிஃபிகேஷனோட, நல்ல சிறந்த மருமகளாக உங்கள் ஃபேமிலிக்கு வருவாங்க. சரவணனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் சரவணன், பதிவேன் 639091, வயது 34, எம்இ முடித்தவர், ப்ராஜெக்ட் லீடராக டிசிஎஸ்ஸில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராஜேஷ் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. பிசிஏ பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னையில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜேஷ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ராமானுஜர் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு வந்தார். அவருடைய மனைவியுடன் அவர் நடந்து கொண்டிருந்தார்.
ராமானுஜர் முன்னாடி போயிருந்தாரு, மனைவி பின்னாடி வந்தாங்க. இது நம்ம கல்ச்சர் தானே. உடனே அந்த அமெரிக்க நண்பர் கேட்டார் ராமானுஜர்கிட்ட, என்ன சார் நீங்கள், நாங்கள்லாம் கையை கோர்த்து கொண்டே போகிறோம், ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி சார் உங்கள் மனைவியை பின்னாடி விட்டு முன்னாடி போகிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு அவர் அழகாக சொன்னார், உங்கள் மனைவி நீங்கள் கையை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க வேற யாரோட போயிடுவாங்க. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்த எங்கள் பெண்கள் நாங்கள் ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் காலம் தள்ளுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த தலைப்பு என்னன்னா, முந்தானை முடிச்சு வாழ்க்கைக்கு சுகமா சுமையா? வாழ்க்கை என்பது சுமை, நான் ஒத்துக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது சுமை. எலிமெண்டரி ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே சுமை தான். என் பொண்ணு அன்னைக்கு சோஃபாவில் ஃப்ரைடே அன்னைக்கு சாஞ்சு உட்காந்துருக்கா. என்னடின்னு கேட்டால், அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறான். என்னுடைய ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணும் அதைத்தான் சொல்லுகிறாள். நம்ம கல்லூரி காலங்களிலும் அப்படித்தான். கல்லூரிக்கு போவது நல்லா இருக்கும், ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறது நம்ம எழுதுனா தான் மார்க் போடுவான், வேற யாரும் நமக்காக எழுத முடியாது, கூட வந்து யாரும் பண்ண மாட்டார்கள். அப்படியே அந்த கல்லூரியை முடித்தால் கூட வேலை கிடைப்பது என்பது சுமை. ஆனால் வேலை கிடைத்தால் அதுவே ஒரு சுமை. நமக்கு தானே தெரியும், வேலைக்கு போயிட்டு வரோம், எவ்வளோ பெரிய சுமை. ஆனால் இந்த முந்தானை முடிச்சு வரும்போது நமது சுமையை ஷேர் பண்ணத்தானே அவரா, அதை எப்படி நீ சுமை என்று சொல்லுகிறாய்? அது சுகமாக இருக்க வேண்டும். தலைப்பு என்ன, மாமியாருடன் குடும்பம் நடத்துவது சுமையா சுயான்னு கேட்குறாங்க, பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துவது நிறைய சுமையா சுயான்னு கேட்குறாங்க. இப்போ இருக்காரு இந்த விஷயம் பாருங்க, என்ன எடுத்துங்க, உங்களே நிறைய பேர் எடுத்துங்க. திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த போட்டோவை எடுத்து பாருங்க. என்னெல்லாம் பார்த்தா பாக்தா திருடன் மாதிரி இருக்கும். அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த திருமண ஃபோட்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேகமாக முகம் புண்ணுமா, ஏன்னா அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ ஒல்லியாக இருப்பான். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம வரட்டு பிரெட்டும் அந்த நூடுல்ஸையும் சாப்பிட்டு வளர்கிறவர்கள். இந்த மனைவி வந்த உடனே இந்த கணவனும் சேர்ந்து வரும்போது நமக்கு அவள் நல்ல உணவு கிடைக்கிறது, ஒரு திருமண கலை வருகிறது. அதாவது ரசம் கொடுத்து நமக்கு நவரசத்தை கொடுப்பவள் அவள். அவ்வளோ போயா சும்மான்னு சொல்ற, அப்படி சொன்ன என்றால் உனக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கே மாத்திடுவாங்க. அதாவது வாழ்க்கையிலே புலம்பல் இருக்கத்தான் செய்யும். இந்த சொன்னார் பாருங்க கழுத மாதிரின்னு, அதுக்காக ஒரு 4 அது ஜோக் சொல்லிட்டு அது சுமையாயிருமா? நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் படிக்காதவர்கள், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போல்லாம் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கிடையாது. நமது அப்பா அம்மாக்கள் வந்து அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா படிச்சிருப்பாரு, ஓடிடுச்சு. ஆனால் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டு, நாம படிச்சிருக்கோம். நிறைய நம்மளுடைய மனைவியில் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பெரிய பெரிய டாக்டர்களும் இன்ஜினியர்களும். அப்படி இருக்கும்போது இந்த இரு மனங்கள் சேரும்போது நீங்கள் வரைமுறைகள் இருக்கும்போது பிரச்சனைகள் புலம்பல் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் மேடை போட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருங்கால பொண்ணுங்கள்லாம் பார்த்து என்ன சொல்லும், என் பொண்ணு நான் ஏற்கனவே 1 சொன்னால் 9 என்ன நீங்கள் இந்த மேடை போட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்க சும்மைன்னு, நாளைக்கு வந்து வேண்டாம் சொல்லுவா, அப்போ ஐம் நாட் கோயிங் டு கெட் மேரிட் எனிமோர், நாட் வித் இந்தியன் காய் அப்படின்னு சொல்லுவா. ஏன் சார் மேடை போட்டு சொல்றீங்க? அதாவது வீட்டிலே இந்த திருமணம் நடக்கும்போது வரைமுறைகள் வருகிறது. வரைமுறைகள் இருந்தால் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். காலையில் ஏன் வேலைக்கு 9 மணிக்கு போகிறோம், 9:30 மணிக்கு போனாலும் என்னால் வேலையை பார்க்க முடியும், 10 மணிக்கு போனாலும் என்னால் வேலையை பார்க்க முடியும். ஆனால் 9 மணிக்கு போகணும், ஏன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் கழுகு மாதிரி, ரைட்டா? அதே மாதிரி நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு எல்லோ லைன் இருக்குது, மஞ்சள் கோடு, அந்த மஞ்சள் கோடை தாண்டினால் ஆக்சிடென்ட். அதுதான் வரைமுறை என்பது. இந்த வரைமுறைகளை மனைவனும் கொண்டு வருவான், கணவனும் கொண்டு வருகிறான். உங்கள் வீட்டில் ரொம்ப டூ மச்சான வரைமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு சுமையாக தோணும். ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான், 8x3 எவ்வளோன்னு கேட்டாங்க, அவன் 23ன்னு சொன்னான். 23ன்னு சொல்லிட்டு போனால் அடுத்த வாரம் அவனுக்கு ஜாப் ஆஃபர் வந்துடுது. அவனுக்கு புரியுது எப்படி நான் நமக்கு வேலை கிடைச்சது இந்த வேலைன்னு. சத்தப்படாமல் வேலைக்கு போயிட்டான். 6 மாதம் கழிச்சு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்தானே மேனேஜரை கூட்டு போய் கேட்டான், எப்படி சார் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா? அவர் சொன்னார், தம்பி நீ 8x3 23 சொன்ன, அவன் 40 50 90லாம் சொல்லியிருந்தான், ஒருத்தன் 9. அதாவது கணவனும் மனைவியும் அப்படி தான் எதிர்பார்க்கணும். என் ஒய்ஃப்லாம் 19 தான் எதிர்பார்க்குறா, அதனால தான் வாழ்க்கை ஓடுது, அதனால தான் சுகமாக இருக்கிறது. நீங்க 100% எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை ஆகாது. அதாவது சார், ஒரு மாம்பழ மரம் இருக்குதுன்னு நினச்சிங்க, அந்த மாம்பழ மரத்திலே நிறைய பழங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு 20 பழம் புளிக்கத்தான் செய்யும், ஒரு 10 பழம் கெட்டு போக தான் செய்யும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காக அந்த மாமரத்தையே வெட்டி போடுன்னு சொல்றது தவறு. அப்படி உங்களுக்கு பழம் சரியில்லைன்னா ஐயாவை பாருங்க, அவர் நல்ல பழமே தருவார். மாம்பழம் இல்லப்பா, பலாப்பழமே தருவார். இவரை பார்க்காம இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஞான பழமே தருவார். அதாவது நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கொலு நடந்ததுங்க, அந்த கொலுவுக்கு போயிருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து வேகமாக கிளம்பி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி போனால் என்னுடைய நண்பர் வரவேற்கிறார். வரவேற்றோன்னு பின்னாடி பார்க்குறாரு, என்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் தேடுகிறார். அவர் அப்படி தேடிட்டு கேட்குறாரு, எங்கேயான்றாரு. இந்த சமுதாயத்தில் நீங்கள் குழந்தையும் மனைவியும் இல்லாமல் வாழ போகிறீர்கள், இங்கே வாழவே முடியாது சார் நீங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்,
ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, காசு கொடுத்து சாப்பிட்றது அது ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் வீட்டிலே வந்து ஒரு வத்த குழம்பும் கீரையும் பண்ணி போடுறாளே ஒய்ஃபு, அதில் இருக்கிற அன்பும் பாசம் வேற எங்கேயுமா கிடைக்குமா சார் உங்களுக்கு? இதை எப்படி சுமைன்னு சொல்கிறீங்க? குக்கரிலே இருந்தால் சாதம், அதை ஆண்டவனுக்கு படைத்தால் பிரசாதம், அதை உங்கள் மனைவி ஊட்டு விட்டால் அது பிரமாதம் சார். ஏங்க உங்க வீட்டு சாப்பாடு உண்டல்ல, இவ்வளோ பிரமாதம்னு சொல்லும்போது அது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. காலையிலே எழுந்து பேப்பர் படித்துக் கொண்டு காஃபி குடித்துக் கொண்டிருக்கும் பையனா இவன்? காலையிலே எழுந்து அழகாக குழந்தைகளை எழுப்புகிறான், பள்ளிக்கு அனுப்புகிறான், அழகாக உணவு சமைக்கிறான். ஆஹா, முக்கியமான பாயிண்ட். ஏங்க இந்த ரகசியத்தை இதுவரை சொல்லவே இல்லையா? நிறைய பேர் ஸ்கைப்ல மருமக சில நான் கொடுத்து வச்சேன் எங்க மாமியார் தானே அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் முந்தானை முடிச்சு வாழ்வை சுகமாக்குகிறது என திரு கோவிந்தன் சோமாஸ்கந்தன் தொடர, சுமையாக்குகிறது என பதிலளிக்க வருகிறார் திருமதி விஜயராஜன் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.